நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மளுடைய சேனலில் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் நாம் முதலீடு பண்ணி ஏதாவது பணத்தை வித்ட்ரா பண்ணியிருந்தால் அதுக்கு கேபிட்டல் கெயின்ஸ் இல்லை கேபிட்டல் லாஸ் நமக்கு ரைஸ் ஆகிருக்கும். அந்த ரிப்போர்ட்டை நாம் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது நமக்கு அந்த கால்குலேஷன் பண்ணுறதுக்கு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆடிட்டர் கேட்பாங்க, இல்லை நாமளே ஃபைல் பண்ணோம்னாலும் அந்த ஸ்டேட்மெண்ட் தேவைப்படும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க இந்த 2 லிங்க் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது எங்களை போன்ற மியூச்சுவல் ஃபண்ட் முகவர் மூலமாகவோ இல்லை வங்கி கிளைகள் மூலமாகவோ இல்லை ஏதாவது ஆப் மூலமாகவோ நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தால் கூட பரவாயில்லை. ரெகுலர் பிளானாக இருந்தாலும் சரி, டைரக்ட் பிளானாக இருந்தாலும் சரி, இந்த லிங்க் மூலமாக நீங்கள் என்டையர் கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ண முடியும். அதை எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களை பொறுத்தளவில் 2 ரிஜிஸ்டர் தான் இருக்காங்க. ஒன்று கேம்ஸு, இன்னொன்று கேஃபின்டெக். சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கேம்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க, சில மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் கேஃபின்டெக்கில் இருக்கும். அதனால் இந்த 2 லிங்கை நம்ம பயன்படுத்தி என்டையர் மியூச்சுவல் ஃபண்டோட கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட்டை எந்த ஃபார்மேட்டில் வேணுமோ அதே மாதிரி நம்ம வித்ட்ரா பண்ணிக்க முடியும். அதுக்கு நமக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்டோட கேபிட்டல் ஸ்டெயின் வேணுமோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தில் நம்ம என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கோமோ அந்த இமெயில் ஐடி, பேன் நம்பர் இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய இன்பாக்ஸில் ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக நம்மளுடைய இமெயில் ஐடிக்கு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் நம்ம கேட்குற ஃபார்மேட்டில் பிடிஎஃப்லேயோ எக்ஸல்லையோ வந்துடும். ஸோ இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போது கேம்ஸ் ஆன்லைனில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ கேம்ஸ் ஆன்லைனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த கேம்ஸ் ஆன்லைன் லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அந்த போர்ட்டலோட கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுற பேஜுக்கே உங்களுக்கு போயிடும். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய எந்த இயருக்கு நமக்கு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் இயர்னால் அப்படி 23, 24 அந்த மாதிரி அதிலே காமிக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்மளுடைய ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடியை கொடுக்கணும், பேன் நம்பரை கொடுக்கணும், எந்த ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத அதில் கேட்பாங்க. டவுன்லோடட் லிங்காக வேணுமா இல்லை அட்டாச்மெண்ட்டாக வேணுமா அப்படிங்கிறது. பொதுவாக அட்டாச்மெண்ட் பண்ணுறது உங்களுக்கு எரர் இல்லாமல் இருக்கும், ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை எந்த மியூச்சுவல் ஃபண்ட்லேருந்து நமக்கு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் வேணும். ஒருவேளை நீங்கள் நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். இல்லை செலக்டிவாக வேணும் அப்படின்னா எந்த மியூச்சுவல் ஃபண்டு வேணுமோ அந்த கம்பெனியை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஃபார்மேட்டில் வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பொதுவாக ஆடிட்டர் சில பேர் எக்ஸல் ஃபார்மேட்லேயும் கேட்குறாங்க. பிடிஎஃப் வேணுன்னா பிடிஎஃப்பில் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வேணும் அப்படின்னா 2 டைம்ஸ் இதே மாதிரி நீங்கள் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் பாஸ்வேர்டு நம்மளே ஜென்ரேட் பண்ணோம். ஆல்ஃபா நியூமெரிக்கான பாஸ்வேர்டு இருக்கணும். அந்த பாஸ்வேர்டு தான் நமக்கு இன்பாக்ஸில் வரக்கூடிய அட்டாச்மெண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் பாஸ்வேர்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 10 நிமிடங்களுக்கு உள்ளாக உங்களுடைய இன்பாக்ஸுக்கு கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். அதை நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு அதில் இன்கம் டேக்ஸில் என்ன கேட்குறாங்களோ அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் பர்ச்சேஸ் பண்ணோம், எந்த ரேட்டில் சேல் பண்ணோம், எவ்வளோ கெயின் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை வச்சுட்டு நம்ம ஃபைல் பண்ணிக்கலாம். இப்போ கேஃபின்டெக்கில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா சில மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் ரிஜிஸ்டர் கேஃபின்டெக்காக இருப்பாங்க. அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கேஃபின்டெக்கோட சைட்டில் நம்ம டைரெக்டாகவே அந்த கேபிட்டல் கெயின் ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆகிற பேஜுக்கு போயிடும். அதில் நமக்கு எந்த இயர் வேணுமோ அந்த இயரை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயரா, லாஸ்ட் ஃபைனான்ஷியல் இயரா அப்படிங்கிறத. அப்புறம் ரிஜிஸ்டர்டோட இமெயில் ஐடி, நம்ம என்ன மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு பண்ணும்போது எந்த இமெயில் ஐடி கொடுத்துருந்தோமோ அந்த இமெயில் ஐடி, அந்த பேன் நம்பரையும் கொடுக்கணும். பேன் நம்பரும் இமெயில் ஐடியும் மேட்சாக இருந்தால் தான் நமக்கு ஸ்டேட்மெண்ட் இன்பாக்ஸில் வரும். அப்படி இல்லைன்னா எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நமக்கு மெயில் வரும். அதை எப்படி கேம்ஸ் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணோமோ அதே மாதிரி எந்த ஃபண்டு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃபாக வேணுமா இல்லை எக்ஸலாக வேணுமா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆல்ஃபா நியூமெரிக்கில் பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கணும். அந்த பாஸ்வேர்டு தான் இமெயிலில் நமக்கு வரக்கூடிய இன்பாக்ஸில் இருக்கக்கூடிய ஃபைலை
ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த பாஸ்வேர்டு தான் உபயோகமாக இருக்கும். அதனால் பாஸ்வேர்டை வந்து மறக்காமல் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 இல்லை 10 நிமிடங்களுக்குள்ள நம்மளுடைய இன்பாக்ஸுக்கு ஏற்கனவே நம்ம கேம்ஸில் டவுன்லோட் பண்ண மாதிரி கேஃபின்டெக்குக்கும் ஸ்டேட்மெண்ட் வந்து வந்துடும். இப்போ ரெண்டையும் கேம்ஸ் அண்ட் கேஃபின்டெக்கில் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டோம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நம்ம இன்கம் டேக்ஸ் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம். இல்லை ஆடிட்டர் கேட்டாலும் இதை கொடுத்துக்கலாம். இது போன்ற நண்பர்களே, இதுவரை தகவலோடு நான் கொடுத்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். மீண்டும் இது போன்ற ஒரு கூடுதல் தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்களில் முதலீடு செய்ய விருப்பமெனில் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.